அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயரிஷ். 3ஆம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம், திருவிடைமருதூர் ஒன்றியம், தஞ்சாவூர் மாவட்டம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆமாங்க, காசு இருந்தால் தான் இந்த உலகத்துள்ள எல்லாத்தையும் வாங்கலாம். ஆனால் உயிருள்ள கடவுளான என் அம்மாவை வாங்க முடியுமா? அப்படிப்பட்ட என் அம்மாவை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். காலையில் எழுந்ததிலிருந்து இரவில் தூங்கும் வரை என் குடும்பத்துக்காகவே உழைப்பார். காலையில் எழுந்துட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு காலையில் 9 மணிக்குள்ள வேலைக்கு போய் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்தா எங்கள் பாட்டி வச்ச சாப்பாட்டுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுடு, அத்தைக்கு சாம்பார் சாதம், தாத்தாவுக்கு சுகர், சப்பாத்தி செய்யணும்னு லிஸ்ட்டு போட அவ்வளவையும் மனம் கோடாமல் செஞ்சு எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறாங்க எங்கள் அம்மா. சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு மீதி இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு தூங்குறாங்க. எங்கள் அம்மா எனக்கு சாமியாக தெரிகிறாங்க. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆயிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியா இல்லைன்னா அவங்களுக்கு பத்திய சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து இரவெல்லாம் கண் விழித்து பார்த்து கொள்வாள். எனக்கோ என் தங்கைக்கோ உடம்பு சரியா இல்லைன்னா மடியில் போட்டு இரவெல்லாம் கண் விழித்து விரதம் இருந்து கடவுளை வேண்டுவார். என் குழந்தைய சீக்கிரமாக குணப்படுத்திடுன்னு நாங்கள் சின்ன சின்ன குறும்புகள் செய்தாலும் சண்டை போட்டாலும் கோபப்படாமல் எடுத்து சொல்லி திருத்துவாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா கிடைக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ? 10 மாதம் என்ன சுமந்து பெத்தை எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால் எல்லாரும் சும்மா. ஆமாங்க, ஆமாம், அம்மாவை விட வேற யாரும் எந்த பொருளும் சிறந்தது இல்லை. மாதா பிதா குரு வரிசையில் முதலிடம் அம்மாவுக்கு தான். கடவுள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவரை எல்லாரையும் காக்க முடியாதுன்னு அம்மா என்றால் ஒரு அரிய படைப்பை நம்ம எல்லா உயிர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. அம்மா என்றால் அன்பு, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் குழந்தையும் குடும்பத்தையும் மட்டுமே நினைப்பவள், தன்னை பற்றி சிந்திக்க தெரியாதவள். மழையில் நனைந்த என்னை அனைவரும் திட்டிய போதும் என் தலையை துவட்டிவிட்டு மழையை திட்டினால் என் அன்னை பள்ளிக்கூடத்திற்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இன்னும் வரலை என்று